ஹலோ வீடியோ ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் வளர வளர பார்த்திங்கன்னா நம்ம கால்நடைகளோட உபயோகத்தை குறைச்சிக்கிட்டு டிராக்டர்கள் மாதிரியான மோட்டரைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை அதிகமாக பயன்படுத்த தொடங்கணும். இதனால் பார்த்திங்கன்னா கால்நடைகள் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சாணம்லாம் குறைய தொடங்குச்சு. இதனால் அந்த சாணத்தை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறது குறைய தொடங்கி அதிக அளவிலான சிந்தட்டிக் உரங்களை பயன்படுத்த தொடங்கணும். யூரியா, டிஏபி அது மாதிரியான உரங்கள்லாம். இவைகள் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக அவர்களை அதிக விலைக்கு பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து இந்த உரங்களை வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளமுன்றதை பார்த்திங்கன்னா இந்த சிந்தட்டிக் உரங்களால் கெடுக்கப்பட்டுச்சு. ஆண்டுகள் கூட கூட இந்த உரங்களை நம்ம தொடர்ந்து உபயோகித்தனால எது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க கரிம வளம், ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிக அளவில் குறைய தொடங்கும். மண்புழுக்கள் இறக்க தொடங்கும். மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்களோட அந்த தொகையை குறைய தொடங்கும். ஸோ இவை எல்லாத்துக்கும் தீர்வாக அமையறது தான் பார்த்தீங்கன்னா இந்த காயர் பித் அப்படின்றது தென்னை நார் கழிவு உரம். இந்த உரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைகளில் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இவைகளை தயாரித்து நம்ம இதை ஒரு தொழில் வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தொழில் வாய்ப்புன்றது அதிகமாகவே இருக்குது. கிச்சன் கார்டன் அப்புறம் மாடி தோட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உரமாக பார்த்திங்கன்னா மண்புழு உரம்ன்றது அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதுக்கு இணையாகவே பார்த்திங்கன்னா ஒரு உரம் தான் இந்த காயர்பித் கம்போஸ்டிங். ஸோ இந்த காயர்பித்திங் கம்போஸ்டிங் நம்ம பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா இவைகளை இது மாதிரியான நபர்களுக்கு விற்று நம்ம அதுலேருந்து ஒரு ரெவன்யூ பார்க்க முடியும். இப்போ தென்னையை ப்ராசஸிங் செய்கிற அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவைகளை தேவையில்லாத பொருள் அது மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ தேங்காயோட உம்மியில் இருக்க அந்த சிதைவுகள் தான் பார்த்திங்கன்னா தென்னை நார் உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அவையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தூசுகள், தும்பிகள் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்குது. பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாகவும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மை பயக்கிற இந்த தென்னை நார் உரத்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கோகோனட் ப்ராசஸிங் செய்கிற இண்டஸ்ட்ரிகள் பயன்படுத்ததில்லை. ஸோ அவைகளை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணையிலே இருக்க தேங்காய் மரங்களை ப்ராசஸ் செய்து இவைகளை நம்ம செய்யலாம். ஸோ இந்த தென்னை நார் உரம்ன்றது குறிப்பாக எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி அதிகமாக இருக்க பகுதிகளில் இந்த தென்னை நார் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் குறிப்பாக மணல் அந்த மண் பகுதியில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் இதோட பயனுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மணலாக இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா கிளே கண்டென்ட் குறைவாக இருக்கும் களிமண். ஸோ களிமண் இருக்கிற இடத்துல தண்ணீரை ஈஸியாக அது அப்சர்வ் பண்ணி உறிந்து வைத்துக்கொள்ளும். அதனால் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த மணற்பாங்கான பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர்ன்றது நிற்காது, வடிஞ்ச அடியில் போயிடும். ஸோ அந்த இடங்களில் இந்த காயர்பித் கம்போஸ்ட் தென்னை நார் கழிவு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இவைகளோட தனி சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தன்மை தான். அதோட இடையை விட 5 மடங்கு தண்ணீரை உறிந்து வைத்துக்கொள்ளும். இதை நம்ம அந்த மண்ணுங்களை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இரிகேட் பண்ணுற அந்த தண்ணி, நீர் பாய்ச்சம் செய்கிற அந்த தண்ணின்றது இந்த தென்னை நார் உரங்கள் உறிந்து வைத்து பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தண்ணீரை கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைன்றது இந்த வகையான மண்ணில் அதிகரிக்கப்படுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தென்னை நார் உரத்தில் இருக்க நன்மைகள் அது எல்லாத்தையும் பற்றி பார்த்துருந்தோம். சரி, இப்போ இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பாரம்பரிய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளை என்ன பண்ணுவாங்களாம், சில மட்டைகளை பயன்படுத்தி அவைகளை அடித்து இந்த தென்னை நாரை அந்த தேங்காயிலேருந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ இதை எளிமையாக பண்ணுறதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை நார்களை தண்ணியில் நம்ம மூழ்கி வைக்கணும். ஸோ 24 மணி நேரம் இருக்கும் மூழ்கி வைத்துட்ட பிறகு இவைகளை ஒரு நிலப்பரப்பில் ஒரு தரையிலையோ நம்ம நல்லா பரவ விட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்களை மேலே ஓட்டோன்னா அந்த தென்னை நாருன்றது ரொம்ப எளிமையாகவே அந்த தேங்காயை விட்டு நீங்கி வந்துடும். ஸோ இந்த முறை மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தென்னை நார்களை பிரித்து எடுக்கலாம். ஸோ இது ஒரு முறை. ஸோ இப்படி பண்ணாமல் ஒரு சில இடங்கள் இப்போ அந்த ப்ராசஸிங் செய்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவைகளை மெஷினரி பயன்படுத்தி எடுப்பாங்க. ஸோ இப்படி மெஷினரி இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த தென்னை நாருன்றதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ இப்படி இந்த நிறுவனங்களில் வீணடிக்கப்படக்கூடிய இந்த தென்னை நார் கழிவுகளை நம்ம சேகரித்து வைத்துக்கிட்டு வரணும். சேகரித்த பிறகு
பிறகு பார்த்திங்கன்னா இவைகளை தயாரிக்கிறதுக்கு ஒரு நிலத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம 200 ஸ்கொயர் ஃபீட்டுன்ற அந்த அளவில் வந்து நிலத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். 100 கிலோ வரைக்கும் இந்த தென்னை நார் கழிவு உரத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு இவைகளை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ஜல்லடைகளை பயன்படுத்தி ஜலிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் அவைகள் வந்து சீரான அந்த அளவுகோலில் வந்து இருக்கும். சீவிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். 15 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும் 100 கிலோ தென்னை நார் கழிவை வந்து ஜல்லடைக்கிறதுக்கு. இப்படி நம்ம ஜலித்து எடுத்துக்கொண்ட இந்த தென்னை நார் உரத்தை வந்து நம்ம மக்க வந்து வைக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு நிழலான பகுதியாக வந்து பார்க்கணும். ஸோ நிழலான பகுதி மீன்ஸ் நீங்கள் மரங்களுக்கு அடியிலையும் வந்து பண்ணலாம். இப்படி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அவைகளை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மழை மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லேருந்து வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இப்படி மரங்களை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கூரை கீத்து போட்ட ஒரு அமைப்பையும் வந்து உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை வந்து தயாரிக்கலாம். தாச்சிடு ஷெட். ஸோ இவைகளை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தென்னை நார் உரத்தை வந்து தயாரிக்கலாம். ஸோ இந்த தென்னை நார் உரத்தை வந்து எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து லேயரிங் சிஸ்டம்களை பயன்படுத்தி அடுக்கடுக்காக வந்து நம்ம இந்த தென்னை நார்களை ஒவ்வொரு லேயருக்கும் அடுக்கி வைக்கும் போதும் இவைகளோட அந்த மக்கும் வேகம்ன்றது வந்து அதிகரிக்குது. ஸோ முதல் அடுக்கை வந்து நம்ம முதல்ல 20 கிலோ வரைக்கும் இந்த தென்னை நார் கழிவு உரத்தை வந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்ட பிறகு இவைகளை வந்து மக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிகிரேடர்ஸை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வகையான சிதைப்பான் தான் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை நாரை வந்து மக்கறதுக்கு ரொம்ப உதவிகரமாக வந்திருக்கும். ஸோ இவை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கார்பன் கண்டென்ட்டுங்களை வந்து உடைத்து பயிர் எடுக்கிற மாதிரி வந்து மாற்றி வந்து கொடுக்கும். லிக்னின் இது எல்லாத்தையும் வந்து பயிருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி வந்து கொடுக்கும். ஸோ இந்த உயிர் சிதைப்பான் மைக்ரோபியல் டிகிரேடரை நம்ம எப்படி வந்து தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணியை ஒரு பேரலில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோ வரைக்கும் மாட்டு சாணத்தை வந்து கலக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் மாட்டோட கோமியத்தை கூட சேர்த்து 1/2 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை சேர்க்கணும். 2 கைப்பிடி வரைக்கும் மைதாவை போட்டு 3 வாழைப்பழங்களையும் அதுக்குள்ளே வந்து போட்டு இதை வந்து நல்லா வந்து கலக்க வந்து தொடங்கணும். ஸோ இப்படி நல்லா கலக்கி அதை 1 வாரம் வரைக்கும் எந்த வித தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துல வந்து வைத்துடணும். இப்படி வைத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நுண்ணுயிர்களோட தொகைன்றது வந்து அதிகரித்து இருக்கும். ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் சிதைப்பான் அதுவாக வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை நார் கழிவை வந்து மக்க வைக்க போகுது. இப்படி நம்ம 20 கிலோ வரைக்கும் அந்த காயர் பித்து அந்த தென்னை நார் கழிவை வந்து பரப்பி விட்டுட்டு பிறகு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வரைக்கும் இந்த உயிர் சிதைப்பானை வந்து நல்லா பரவ வந்து விடணும். ஸோ கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ CN ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம அந்த நைட்ரஜன் ரேஷியோ மெயின்டைன் பண்ணாதான் இது வந்து இன்னும் வேகமாக வந்து மக்க தொடங்கும். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சோர்ஸாக தழைச்சத்து சோர்ஸாக நம்ம வந்து கோழி கழிவுகளை வந்து பயன்படுத்தலாம். பவுல்ட்ரி மென்யூ கோழி கழிவை பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் இந்த மைக்ரோபியல் டிகிரேடரை வந்து ஊற்றிட்ட பிறகு இந்த சிதைப்பானை ஊற்றிட்ட பிறகு நம்ம இவைகளையும் அது மேலே வந்து படர வந்து விடணும். இது கூட உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த கோழி கழிவு உரம் கிடைக்காத பட்சத்தில் சோயா சர்க்கை ஸோ இவைகளை வந்து பயன்படுத்தலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த என் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணி கார்பன் கண்டென்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இவைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இப்படி பண்ணாதான் மக்கும் வேகம்ன்றது வந்து இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மாட்டு சாண கரைசலையும் வந்து தெளித்து வந்து விடணும். ஸோ இவையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோபியல் சோர்ஸ் நுண்ணு உயிர்கள் வந்து அதிகமாக இருக்க ஒரு பொருளாக வந்து கருதப்படுது. இது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் 20 கிலோகிராம் வரைக்கும் தென்னை நார் உரக்கழிவை வந்து நம்ம பரப்பி விடணும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 லேயர்கள் வரைக்கும் நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். தென்னை நார் உரத்தை போடணும். அதுக்கு மேலே இந்த மைக்ரோபியல் டிகிரேடட் சிதைப்பானை போட்டுட்டு கூட பார்த்தீங்கன்னா கோழி கழிவு உரத்தை போட்டுட்டு மாட்டு சாணத்தை வந்து தெளிக்கணும். இதேமாரி 5 அடுக்குகள் வரைக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டிகிரேடட் செய்யாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரோட்டஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சைன்றது வந்து இருக்குது. அவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த தென்னை நார் கழிவை வந்து மிக எளிமையாகவே வந்து மக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த ப்ளூரோட்டஸ் பூஞ்சையை வந்து நீங்கள் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் SAUஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லைனா வந்து நிறைய விவசாய இடுபொருட்கள் விற்கிற இடத்துலையும் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளூரோட்டஸ் பூஞ்சையை வந்து நீங்கள் பரப்பி விட்டு இவைகள் வந்து மக்க வந்து வைக்கலாம். அப்படி ப்ளூரோட்டஸுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரையும் வந்து பயன்படுத்தலாம். இது ரெண்டுத்தையும் இவைகளுக்கு மாற்றாக வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தும் போது மட்டும் நம்ம க்ளவுஸை அணிந்து வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவைகளை மக்க வைக்கலாம். அப்புறமா இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து நம்ம சரியாக வந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இவைகள் மேலே வாட்டரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஈரப்பதம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள்ன்றது வந்து உயிர் வாழும். அப்போ தான் வந்து உரம்ன்றது வந்து மக்கும். ஸோ இந்த
ஈரப்பதத்தை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தென்னை நார் கழிவு உரத்தை எடுத்து பிழிஞ்சால் தண்ணின்றது வந்து வெளியில் வரக்கூடாது, ஆனால் அது ஈரமாக வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். 10 நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த உர கழிவை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே வந்துருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க பழைய காற்றுன்றது வெளியில் வந்து புது காற்றுன்றது வந்து உள்ளே போகும். இது வந்து ஒரு ஏரோபிக் டீகம்போசிஷன் ப்ராசஸ். ஸோ இதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றை சுவாசிக்கக்கூடிய நுண்ணுயிர்களாக வந்துருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி உரத்தை வந்து 10 நாள் இடைவெளிக்கு ஒரு முறை வந்து திருப்பி விடணும். அப்போ தான் அவைகளோட அந்த வளர்ச்சின்றது வந்து நல்லா இருக்கும். இப்படி பண்ணி ஒரு மாதத்திலே பார்த்தீங்கன்னா இந்த உரம் தென்னை நார் கழிவு உரம் அப்படின்றத வந்து ரெடி ஆகிடும். இவைகளை வந்து நம்ம பயன்படுத்த வந்து தொடங்கிடலாம். அவையிலேருந்து அந்த உரத்துக்கே உரிதான ஒரு நறுமணம், ஒரு வாசனைன்றது வந்து வெளியில் வரும். ஸோ அது வந்து ஒரு நல்ல சாயில் ஆர்டரில் வந்து இருக்கும், நல்ல ஒரு மண் வாசனைன்றது வந்து வரும். ஸோ அப்போ வந்து இது வந்து தயாராகிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவைகள் வந்து இப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த தென்னை நார் கழிவு உரத்தோட பயனுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்படி வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கடைசி ஓட்டிட்ட பிறகு 100 கிலோகிராம் வரைக்கும் இந்த தென்னை நார் கழிவு உரத்தை அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தில் அப்படியே வந்து தூவி விட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணி வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா வந்து நர்சரியில் நடவு பைகள் பாலி பேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கன்றுகளை நாற்றங்கால்களை வந்து அதில் வைக்கும் போது இந்த தென்னை நார் கழிவு உரத்தை போட்டு வைத்தோன்னா அவைகள் வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த தென்னை நார் கழிவு உரங்கள் அந்த வேர்களை வந்து நல்லா பிடிச்சி வந்து வச்சுருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும் போது ஒரு இடத்துலேருந்து பண்ணையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது அது வந்து வேர்லாம் வந்து எளிமையாக வந்து வெளியில் வந்து வராது. இது மட்டும் இல்லாமல் நாற்றங்கள் அட்டைகள் ப்ரோட்ரேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நாற்றங்கள் நடும்போதும் இந்த காயற்பித்தோட யூஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துருக்கு. நர்சரி வைத்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் காயற்பித்தோட அந்த பலன்றது வந்து நர்சரியில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நடவு செய்கிறோன்னா அது கூட பார்த்திங்கன்னா 4 மடங்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு 1 மடங்குக்கு வந்து இந்த காயற்பித் கம்போஸ்ட்டை கலந்து நம்ம வந்து நடவு செஞ்சோன்னா அதோட வளர்ச்சின்றது வந்து சிறப்பாக வந்து இருக்கும். இதோடு இல்லாமல் நகர்ப்புற பகுதிகள் ஒரு சில கிராமப்புற பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா வந்து வீட்டு தோட்டம் அப்புறம் மாடி தோட்டம்ன்றது வந்து பிரபலமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மாடி தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உரம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த காயற்பித் கம்போஸ்ட்ன்றது எப்படி சொல்லலாம்னா மண்புழு உரத்தை விட இதோட பயன்படுத்த பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டத்தில் வந்து அதிகமாகவே வந்துருக்கும். ஏன்னா ஈரப்பதத்தை அதிகமாக வந்து தக்க வைத்துக்கொள்ளும். நம்ம அதிக நேரம் வந்து போய் தண்ணி விடணும் அப்படின்ற அவசியம்ன்றத வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அலங்காரங்களுக்கு வளர்க்கக்கூடிய செடிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெரஸ் கார்டன், கிச்சன் கார்டன், ஸோ இங்கே நம்ம பிளான் பண்ணுற அந்த செடிகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பழமரங்களுக்கும் நம்ம இந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ பழமரங்களை நடவு குழி பிட்டில் வந்து நம்ம நடும் போதும் இதை பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தி அவைகளை வந்து நடவு செய்யலாம். இப்போ 10 வருடம் ஆன ஒரு தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதம் இடைவெளியில் வந்து இந்த காயற்பித் தென்னை நார் உர கழிவு வந்து மேலோட்டமாக வந்து பரவ விட்டு அவைகளுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை இந்த தென்னை நார் கழிவு உரம் மூலமாகவே வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொண்டு இருக்குது தான் வந்து இந்த தென்னை நார் உரம். ஸோ இப்படி நம்ம பண்ணைக்கு தேவையான உரத்தை நம்மளே வந்து தயாரித்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ மாடி தோட்டம்ன்றது எல்லாரும் வந்து வைக்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதும் இதை வந்து நம்ம ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணி நம்ம நிறைய வெப்சைட்டில் வந்து செல் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்களே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பக்கத்தில் இருக்க பண்ணைகளுக்கு வந்து விநியோகிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு தொழில் வாய்ப்புன்றது வந்து அருமையாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த தென்னை நார் உரம் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை உரம்ன்றது வந்து வெர்மி கம்போஸ்ட். ஆனால் அந்த வெர்மி கம்போஸ்ட்டை விட ஹைலி நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கிறது வந்து வெர்மி வாஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்புழு உரம் தயாரித்த பிறகு அதுலேருந்து வரக்கூடிய நீர் தான் வெர்மி வாஷ். ஸோ அது எப்படி வந்து தயாரிக்கணும், அதில் நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோன்றது நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்ன்றது இப்போ வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.